மக்கள் தெய்வங்கள் காத்தவராயன், முனீஸ்வரன், கொற்றவை, மாடன், கருப்பன் இவை அனைத்தும் ஊரின் எல்லைகளில் எல்லை சாமிகளாக உள்ளன. இவை கடவுளா என்று பார்த்தால் முன்னோர் வழிபாட்டின் ஒரு தொடர்ச்சியாகும். இதன் வரலாறு பெருங்கற்காலத்தில் இருந்து துவங்குகிறது. புதிய கற்காலத்திலேயே இறந்தவங்களை புதைக்கிற பழக்கம் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பெருங்கற்காலத்துல புதைச்ச இடத்த வந்து அடையாளப்படுத்தினாங்க. நம்ம எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா கற்குவியல், வட்டக்கல், நெடுகள், நடுகள், முதுமக்கள் தளிகள் இதை வந்து எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம். நீர்நிலைகளில் மலையை திறந்தவரோட பேர் வந்து மலையன். இவர் வந்து மலையை திறந்து விட போகும்போது இறந்து போயிருக்காரு. மக்கள் வந்து இவர் வந்து தெய்வமாக வச்சு வழிபடுறாங்க. காலப்போக்கில் மலையன் என்ற பேர் வந்து மாலதான் மாலதான் என்ற மாதிரி இருக்குது. இந்த தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரி, குளங்கள், நீர்நிலைகள், கம்மாய்கள், ஓரங்களில், ஊர் எல்லைப்புறங்களில் தெய்வங்கள் காணப்படுது. இதுவே முன்னோர் வழிபாட்டில் எடுத்துக்காட்டுகள் உண்டாகும். மக்கள் தெய்வங்களும் குலதெய்வங்களும் பேர் கிடையாது. அது இரண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஒரு குறிப்பிட்ட இனக்குழு மக்கள் ஒன்று கூடி வழிவழியாக கும்பிட்டு வர சாமி அது குலதெய்வமாக மாறுது. இதே போலதான் சூரியூர் கிராமத்தில் கற்கடல் குடி கற்பனசாமியை 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வர்றாங்க. இந்த நற்கடல்குடி கருப்பண்ண சுவாமி வழிபாடு வந்து என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட ஒரு ஆடம்பரம் இல்லாத, ஒரு வெடி சத்தம் இல்லாத, ஒரு மேல வாத்தியங்கள் இல்லாத ஒரு அமைதியான முறையிலான ஒரு வழிபாட்டு முறை கொண்டு வருது. இது வந்து ஒரு புரட்சிகரமான சிந்தனை. இதனால வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு கடவுள் வழிபாட்டிலையும் அதுல ஏற்படக்கூடிய செலவுகளும் வந்து பெருமளவுல குறையும். எந்த ஆடம்பரமும் கிடையாது. திருவிழான்னா அதை அடிக்கிறது இனிமேல் நைட்டில் வரும். நைட்டு 10 மணிக்கு இருந்தால் காலையில் 3 மணிக்கு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதான் திருவிழா. அந்த கோவிலில் எந்த மாதிரியான வழிபாடு நடக்குதுன்னு அந்த கோவிலோட பூசாரிக்கிட்ட நாங்கள் போய் கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இன்றி ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாம அனைவருக்கும் ஒரே மாதிரியான வழிபாடு நடக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரம் இருந்தாலும் அவங்களுக்கு மணி இருக்கிறது இல்லை, எவ்வளவு பெரிய ஏழையா இருந்தாலும் அவங்களுக்கு மணி இருக்கிறது இல்லை. ஒரே முறை ஒரே மணி 5 மணி அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி இந்த ஆடி கொஞ்சம் லேட் ஆகும். அது மட்டும் இல்லாம அங்க வாரத்துல 2 நாள், ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் மாலை 5 மணிக்கு ஒரே ஒரு மணி தான் அடிக்கப்படுதுன்னு அந்த கோயிலோட பூசாரி சொல்றாங்க. குதிரை, மாடு, யானை, நாய் இது மாதிரியான சுடுமண் பொம்மைகள் வந்து எங்களால் அங்கே வந்து பரவலாக பார்க்க முடிஞ்சிச்சு. அதை வந்து மக்கள் வந்து ஒரு வழிபாட்டுக்காக அந்த இடத்துல வச்சிருந்தாங்க. நம்ம அதை ஆராயும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டாண்டு காலமா மக்கள்கிட்ட முக்கியமா அந்த சுடுமண் பொம்மைகள் செய்யக்கூடிய விஷயத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து நம்மளால அதில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியை வந்து நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அங்க வேண்டுதல் வைக்கக்கூடியவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எந்த மாவட்டம் சேர்ந்தவங்களா இருந்தாலும் வேண்டுதல் வைக்கலாம். பட் அது செய்யக்கூடிய இடம்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே செஞ்சு எடுத்துட்டு வர முடியாது. அதுக்குன்னு ஸ்பெசிஃபையாக ஒரு இடம் வந்து அவங்க சொல்றாங்க. பாரம்பரியமா அவங்க கிட்ட செஞ்சுதான் நாங்கள் அதை வந்து கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து அவங்க என்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டே வராங்க. ஒரே சாமி தான், ஊரே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கொடுத்து ஒரு சாமி தான் செய்வோம். ஒரே இடத்துல ஐதீகமா வாழையடி வாழையா தொடர்ந்து எங்க செய்வாங்களோ அங்கதான் செய்வாங்க. லட்சக்கணக்கில் இருக்கும். இதில் என்ன முடியாது. நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்களே செஞ்சு பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் என்ன எதுக்காக வரணும், ஒவ்வொருத்தரும் வேண்டுதலை ஒருத்தர் வேண்டுறாங்க, நான் வந்து எனக்கு செஞ்சு கொடுக்கும் போது அவனுக்கு மண் குதிரை வந்து அவருக்கு ஐயாவுக்கு ரொம்ப அவருக்கு பிடிக்கிற விஷயம். மண் குதிரை வெளியிலேருந்து செஞ்சு கொண்டு வர முடியாதுல்ல இது. அதனால இங்கே உள்ளவங்கள்ட்ட செஞ்சு தான் எடுத்துட்டு வரணும். முறையாக 2 குச்சி வச்சு கட்டி 4 ஆள் தூக்கிட்டு வரணும். ஈஸியாக கொண்டு வர முடியாது. இது தனியாக செய்வாங்க, இந்த கழுத்து இது தனியாக செய்வாங்க. கழுத்து தனியாக செஞ்சு ஒட்டை வச்சு சிமெண்ட் போட்டு குச்சி கட்டி இந்த ஓட்டை எப்படிலாம் தூக்கிட்டு வரணும். 4 ஆள் தூக்கிட்டு வரணும். அப்படிங்கும்போது வேண்டுதலை வச்சாலும் அந்த அவங்கள்ட்ட சொல்லி நிறையா வந்து நீங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறேன்னா சாமி இதை செய்யறதுக்கு இங்க வருவீங்கல்ல, அந்த மாதிரி வரும்போது சாமி சொல்லிடுவாரு இதுதான் பண்ணணும். நிறையா இருக்கு. நாங்க அந்த இடத்துக்கு கலாய்வு மேற்கொண்ட பொழுது நான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட குதிரைகள் வந்து பார்த்தோம். நாங்க அதன் அடிப்படையில அந்த இடத்த வந்து ஓரளவு நாங்க தோராயமான காலக்கணிப்புல வந்து ஈடுபட்டோம். அந்த காலக்கணிப்பின் அடிப்படையில நாங்க வந்து முன்வைக்கக்கூடிய ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கோவில் ஒரு 1000 ஆண்டுகளாவது பழமையானதா இருக்கும்.